ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 184. இதில் வரதன் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கங்கை கரையில் உள்ள காசி பனாரஸ் நகரில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பரதன் என்றொரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தை மிகவும் பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தார். முன்பொரு முறை தீர்த்த யாத்திரை சென்ற அவர் தபோவனம் என்ற நகரில் பகவான் கிருஷ்ணரின் திருவிக்கிரகத்தை தரிசித்தார். அந்த நகரை விட்டு புறப்பட்டு சற்று தூரத்தில் இருந்த 2 இலந்தை மரங்களைக் கண்டு அங்கே ஓய்வெடுக்க நினைத்தார். ஒரு இலந்தை மரத்தின் அடிப்பாகத்தை தலை அணையாகவும் மற்றொன்றின் அடிப்பாகத்தை காலுக்கு அணையாகவும் கொண்டு அவற்றின் நிழலில் ஓய்வெடுத்து கொண்டார். பின்பு பரதன் அந்த இடத்தை விட்டு அகன்ற பின்பு அந்த 2 மரங்களும் உலர்ந்து இலைகள் உதிர்ந்து போகத் துவங்கிவிட்டன. 5-6 நாட்களுக்குள் 2 மரங்களும் சுத்தமாக பட்டு போய்விட்டன. அந்த மரங்களின் உடலில் தங்கியிருந்த 2 ஆத்மாக்களும் ஒரு நல்ல பிராமணரின் வீட்டில் பெண் குழந்தைகளாக பிறந்து வளர்ந்தன. அவர்களுக்கு 7 வயது ஆனபோது காசி பனாரஸுக்கு தீர்த்த யாத்திரை சென்றார்கள். தற்செயலாக அங்கு பரதனை கண்டு அவருடைய பாதங்களில் உடனடியாக விழுந்து வணங்கினார்கள். இனிமையான குரலில் அவர்கள் பரதனிடம் கூறினார்கள், ஓ பரத மகாராஜா, தங்கள் கருணையினால் நாங்கள் மர உருவில் இருந்து விடுபட முடிந்தது. இதனை கேட்ட பரதன் ஆச்சரியமுற்று, ஓ அன்பு குழந்தைகளே, முதலில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? எவ்வாறு மரங்கள் ஆகிவிட்டீர்கள்? என்னால் எவ்வாறு விமோச்சனம் பெற்றீர்கள்? எனக்கு இந்த விஷயங்கள் ஏதும் தெரியாது என கூறினார். அந்த 2 பெண் குழந்தைகளும் முதலில் தாங்கள் மரங்களின் உருவத்தை அடைந்ததற்கான காரணத்தை பரதனிடம் கூற தொடங்கினார்கள். அவர்கள் கூறினார்கள், ஓ மகாராஜா, கோதாவரி நதிக்கரையில் நாபம் என்ற புண்ணிய தீர்த்தம் ஒன்று உள்ளது. அங்கு சச்சதபஸ் என்ற ரிஷி கடுமையான தவங்களை புரிந்து வந்தார். கோடையில் அக்னிக்கு இடையில் அமர்ந்தும் குளிர்காலத்தில் குளிர்ந்த நதி நீரில் நின்றும் தவம் புரிந்து வந்தார். காலப்போக்கில் அவர் தூய்மையடைந்து புலன்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தி படிப்படியாக முழுமுதற் கடவுள் ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை அடைந்தார். பிரம்மா தினமும் சச்சதபஸை சந்தித்து அவரிடம் பகவான் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு பற்றி கேள்விகள் கேட்டு வந்தார். இதற்கிடையில் சச்சதபஸின் உயர் நிலையை கண்ட தேவேந்திரன் தனது சொர்க்கலோக அரச பதவி அவர் பறித்துக் கொள்வாரோ என மிக கவலைப்பட ஆரம்பித்தார். அப்போது சொர்க்கத்தில் அப்சரசுகளாக இருந்த எங்கள் 2 அழைத்து எனது பதவியை பறித்து கொள்ளும் முன்பு சச்சதபஸின் தவத்தை கலைத்து விடுங்கள் என இந்திரன் ஆணையிட்டான். ஆக நாங்கள் இந்திரனின் ஆணையை ஏற்று சச்சதபஸ் தவம் புரிந்து வந்த கோதாவரி நதிக்கரைக்கு நாங்கள் சென்றோம். அங்கே அவருக்கு மிக அருகில் சென்று ஆடி பாடி அவரை மயக்க முயற்சித்தோம். ஆடிக்கொண்டு இருந்தபோது எங்கள் ஆடைகள் நழுவி விழுந்து எங்கள் உடல்கள் வெளிப்பட்டன. அந்த சமயத்தில் கைகளில் நீரை எடுத்துக்கொண்டு அவர் பின்வருமாறு எங்களை சபித்து விட்டார். நீங்கள் இருவரும் கங்கை கரையில் 2 இலந்தை மரங்களாக பிறக்க கடவீர்கள் என சபித்தார். இப்பொழுது இதனை கேட்டு நாங்கள் அவரது பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கூறினோம். ஓ மகானே, எங்களை மன்னித்து அருளுங்கள். நாங்கள் இந்திரனின் சேவர்கள் மட்டுமே, எனவே மன்னிப்பீராக என கூறினோம். எங்கள் சரண் அடையும் மனோபாவத்தால் மகிழ்ந்த சச்சதபஸ் என்ற அந்த மகான் பரத மகாராஜா வந்து எங்களை தொடும் வரை நாங்கள் மரங்களாக இருப்போம் என்றும் எங்கள் முற்பிறவிகளை நாங்கள் நினைவு வைத்திருப்போம் என்றும் கூறி ஆசீர்வதித்தார். இப்பொழுது பரத மகாராஜா
தாங்கள் தபோதனம் வந்து மரங்களாக இருந்த எங்களின் அடியில் ஓய்வு எடுத்தீர்கள். அப்போது தாங்கள் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்தீர்கள். அதை கேட்டதால் நாங்கள் மரங்களின் உருவில் இருந்து விடுபட்டது மட்டுமில்லாமல் ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறக்கும் நல் வாய்ப்பை பெற்றுவிட்டோம். மேலும் இந்த பௌதிக உலகில் அனுபவித்து மகிழ வேண்டும் என்ற எல்லா ஆசைகளும் கூட எங்களிடமிருந்து போய்விட்டன. பகவான் விஷ்ணு கூறினார், ஓ லட்சுமி தேவி, அந்த 2 பெண் குழந்தைகள் கூறியதை கேட்ட பரத மகாராஜா மிக மகிழ்ந்து தமது ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்று விட்டார். அந்த 2 பெண்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீமத் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயத்தை கவனத்துடன் தினமும் பாராயணம் செய்து எமது திருப்பாத கமலங்களின் பால் பக்தி பெற்றார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.